ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எதுக்காக அந்த vlog அப்படின்னா, எங்கள் மாமாவுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ அதனால எங்கள் அக்கா வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம், இந்த பர்த்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாமாவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி படுறாங்க. அதுக்காக வந்து எங்ககிட்ட கூட சொல்லப்பா, நாங்கள் நிறைய வாட்டி கேட்டோம், அப்படி என்னதான்க்கா பிளான் பண்ணி வச்சிருக்க மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ என்னெல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோம், அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக ட்ரிப்பு வேறு பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த லாகில் வரும், வாட்ச் பண்ணுங்க. என்ன ப்ரோ நீங்க மட்டும்தான் போறீங்களா, திவ்யாக்கா இல்லையா அப்படின்னா, அது எப்படிங்க அதை விட்டு போக முடியும்? அவளை விட்டு போனா அவள் தான் நமக்கு தான் பயங்கரமா அடி விழுந்துரும். அதனால திவ்யாவும் தான் வர்றாங்க. ஓகேவா? அப்புறம் மறக்காம சொல்ல மறந்துட்டேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ஓன் வாய்ஸ் போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. திரும்ப நான் வந்து ஓன் வாய்ஸ் போடுறேன், அட்லீஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களோட நீங்க என்கரேஜ் பண்றதுனால தான். ஸோ உங்களுக்காக தான் இந்த ஓன் வாய்ஸ் திரும்ப நான் ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கிளம்பி இருடா, கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னிச்சு. இவ்வளோ நேரம் ஆகுது, ஆளை காணோம். ஒரு வழியா கார்ல உட்காந்தாச்சு, வந்துட்டாங்க அக்கா மாமாவும். இதுக்கப்புறம் லாக கண்டினியூ பண்றேன். சிரிக்காதிரி குண்டச்சி. மாமா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்ன ஃபன் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இப்பதாங்க கார்ல ஏறணும், அதுக்குள்ளேயும் வந்து திவ்யாவுக்கும் மாமாவுக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து காளான் சாப்பிடலான்னு காளான் கடையில அப்படியே எஸ் ஆகுறாரு காளான் கடையில நிக்கிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த டிராவல் கண்டினியூ ஆகும், இந்த லாகும் கண்டினியூ ஆகும். இவரு தான் எங்க மாமா. உனக்கு மாமா இல்ல, எனக்கு மாமா. திவ்யா என்ன செய்யறான்? என்ன பண்ற பாப்பே? கிளம்பி வெளியே போலான்னு பார்த்தா உட்காந்து காளான் சாப்பிட்டு இருக்கிற. அப்படியே சாப்பிட்டுட்டு காரு மூவ் ஆரம்பிச்சிருச்சு. திவ்யா ஒரே ஃபன் பண்ணிட்டே வந்தாங்க கார்ல ரொம்ப தூரம் வந்தோம், தலைவலி. சரி அதனால ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே கிஃப்ட் பண்றோம். வெள்ளி செயின் ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் டபரா சட்டியில டீ குடிக்கிறேன். பாத்துக்கங்க அந்த டபரா சட்டிய. முடியல. டீ கடைக்கு முன்னாடி ஒரு R15 நின்றுச்சு. சரி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிட்டேன். 2-3 பிக்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன பிளான் ஃபஸ்ட்டு அப்படின்னா, பீச்சுக்கு வந்து சும்மா கொஞ்சம் நேரம், ஏன்னா இன்னும் டைம் இருக்காமா, 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அதனால வந்து பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. ஐ மீன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எனக்குமே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நானும் பார்க்குறேன், இந்த வ்ளாக்லையும் கொண்டு வர பார்க்குறேன். நைட் டைமில் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சுகமே தனி, வேற லெவல். என்ன இது? நண்டுங்க. லைட் அடிங்க. நண்டு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? பீச்சில் ஒரு குட்டியாக ஒரு ஃபன்னை போட்டு திரும்ப டீ கடைக்கு வந்து ஒரு டீயை போட ஆரம்பிச்சிட்டோம். மாமாவோட அலப்பறை இங்கே பெரிய அலப்பறையாக இருக்குது. அது என்னமோ தெரிலங்க, இந்த ட்ரிப்பில் மட்டும் டீ குடிக்கிறது எல்லாமே இந்த டபரா செட்டிலே குடித்தோம். என்னடா அக்காவை காணோம், மாமா கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலி அக்காங்கிற கேரக்டரே இல்லைங்க, நாங்கள் தான் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே மாமாவுக்கு பண்ணோம். இந்த செலிப்ரேஷனோட பிளான் எல்லாமே எங்கள் 4 பேரோடது தான். இது திவ்யாவுக்கு கூட தெரியாது, சொல்லாமல் தான் எல்லாமே பண்ணோம். மாமாவுக்கு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட். மணி 12 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்காக பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட். அப்படின்னா லவ்வருக்கு கூட இப்படி பண்ண மாட்டாங்க. மாமாவுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக எங்கள் மாமா வந்து நிறைய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் 4 பேருக்குமே பயங்கரமான சப்போர்ட் பண்ண ஒரு மனுஷன். ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். 5 4 3 2 1 உள்ளே வந்துட்டார் மாமா. அப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே மனுஷன்
வேறு லெவலில் சந்தோஷமாக ஃபீல் பண்ணார். ஹாப்பியாக இருந்தார் பார்த்துட்டு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் அப்படியே இந்த சைடு வர சொல்லி கேக்கு வெட்ட அப்படியே அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. மாமாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்து ஆயில் பெயிண்ட்டு அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி பண்ணி அதை ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணோம். மாமா பார்த்துட்டு அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவரோட அன்பு, அவங்க அப்பா அவங்க வச்சிருக்க அன்பு. இதை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பொக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை அவங்க வேற கூச்சப்பட்டு பொக்கே இல்லை ஒரு மாதிரி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி பண்ணால் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி கிஃப்ட்டு அந்த பொக்கே கொடுத்து சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிட்டோம். வீடியோவும் போயிட்டு ஒரு வழியாக மாமா வந்து கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் 1 by 1 ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் அவரை மாமான்னு கூப்பிட்டது வந்து ரொம்ப ரேர் தான். முழுக்க அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட நான் அந்த ஒரு பாசத்தை நிறையா வாட்டி உணர்ந்திருக்கேன். எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஒரு அண்ணனாக இருந்த ஒரு மனுஷன். அதே எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 3 பசங்களுக்குமே சரி பயங்கர சப்போர்ட்டு, நிறைய ஹெல்பிங் மைண்டு. எங்கள் 4 பேருமே செம்ம ஹாப்பியாக பார்த்துப்பார். எப்பயுமே ஒரு ஃபன்னாக ஜாலியாக கலாச்சிட்டு எப்பயுமே அப்படி தான் பார்த்துப்பார். எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே வந்து நிற்பார். ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வந்து நிற்பார். ஸோ அதனாலே முக்கால்வாசி நான் அவரை மாமான்னு கூப்பிட்டதை விட, ஆனால் மாமா தான் கூப்பிடணும், என்ன முறைப்படி மாமா. ஆனால் நாங்கள் அப்படி கூப்பிட்டிக்கவே மாட்டோம். அண்ணன் தம்பி அப்படி தான் எப்பயுமே அப்படி தான் இருப்போம். ஒரு அழகான ஒரு அண்ணன் தம்பி பாசம்னு சொல்லலாம். அதை செம்ம ஃபன்னாக போச்சுங்க. 1 by 1 கேக்கு விட்ட ஆரம்பித்து அவர் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் மாமா. ஏன்னா எண்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, டே நான் இந்த பர்த்டே வேறு லெவல் பண்ணிட்டீங்கடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த லெவலுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார். திவ்யா ஃபோட்டோ தான் எடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எடுத்தது ஃபோட்டோ இல்லை, வீடியோ. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த லாக் கூட அவருக்கு ஒரு கிஃப்ட் தான் நினைக்கிறேன். மெமரிஸா இருக்கும். அதாவது ஃபோக்ல சாப்பிடுற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபுட்டு கிடையாது, டிஷ் கிடையாது. பாருங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் டிஷ் இன்னும் வரல, இப்ப சைட் டிஷ் மட்டும் தான் வந்திருக்கு. ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கா? அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம் பாய்ஸ். என்ன சாப்பிடுறீங்க? மாமாவுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்ததுனால அவரு எங்களுக்கு ட்ரீட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட், வெரைட்டியாக டேஸ்டெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து சைனீஸ் கடைன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட்டுமே ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே சீரியஸாகவே நல்ல டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு லெவல் ஆனால் ஃபண்ணுங்க. நிஜமாகவே செம்ம ஹாப்பியாக இருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீலே இல்லை, ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் இருந்துச்சு. எல்லாரும் இப்போ டின்னர் டைம். ஆக்சுவலி இது பேர் வந்து மொஜிட்டோவா. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் டேஸ்ட். என்னடா நிஜமாவா டேஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் அதை வாங்கி குடிக்க தெரியாமல் குத்தி குடித்தாரு. அது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது பேர் கோகோனட் பனாட்டாவா. இதுவும் என்னன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? அது என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல. ஒரு வழியாக மாமா கொடுத்த ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒரு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சாப்பிட்ருக்கோன்ட்டு கிளம்பிட்டோம் ரூமுக்கு. ஹை கைஸ், என்ன விஷயம்னா மார்னிங்கில் இருந்து அவர் எடுத்தாப்புல வீடியோ வலிச்சு நான் நைட்டில் எடுக்கிறேன். பாருங்கள், வந்ததே சரின்னு பொழந்துட்டாப்புல நம்ம ஆள். தூங்குறத பார்த்தீங்களா? ட்ராவலிங் டயர்டு. வேற என்ன பாப்பே சினுங்கிறாப்பிள்ளே.
டயர்டா இருக்கடி தங்கம். பாப்பே நீ என்னன்னா கூப்பிடு, நான் தூங்குறேன்டின்னு தூங்குறாப்புல. இது அவனுக்கே தெரியாம நான் எடுக்கிற லாகு. ஸோ அவன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்து சர்ப்ரைஸ் ஆக போகிறான். இதை போடுவானா என்னன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் எடுத்து வைக்கிறேன். போதும், ரொம்ப எடுத்தா திட்டுவான். ஹாய், என்னடா டிப்டாப்பாக கிளம்பியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக எங்கள் மாமா இல்லையா, ஸோ நான் என்ன பர்த்டேக்கு பண்ணணும் அதே தான் அவரும் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியும், எங்கள் 2 பேர்த்துக்கும் தெரியும், அவருக்கு இன்னும் தெரியாது. உங்களுக்குமே என்னடா உன் பர்த்டேக்கு பண்ண, உன் பர்த்டேக்கு நிறையா பண்ணிட்டு கிடந்தேடா என்னடா அப்படின்னு உங்களுக்குமே புரியாது. இந்த லாகில் வரும், கண்டினியூ பண்ணுறோம். ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:36. இவ்வளோ மார்னிங் கொஞ்சம் அப்படி சொல்கிறது, எப்பயுமே 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது நல்லா தான் இருக்குது. நல்ல விஷயத்துக்காக சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? என்னடா நீ ஏதோ ட்விஸ்ட் வச்சு பேசுகிற அப்படிங்கிறீங்களா? லாகில் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். அப்புறம் மாமாவை கிளப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக அவரையும் கிளப்பி ரெடியாகி பசங்களையும் கிளப்பி ரெடி ஆயாச்சு. அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னங்க அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ்க்காக காரில் உட்காந்தாச்சு. 5 பேருமே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். வண்டியும் அப்படியே மெதுவாக மாமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். என்ன பண்ணுறீங்க திவ்யா? ஆர்டர் பண்ண டீ ஒரு வழியாக வந்துடுச்சு. குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாமாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நீங்கள் 6 மணிக்கு எழுப்பி விட்டு 6:30க்கு கிளப்பி விட்டு 7 மணிக்கெலாம் வண்டியில் எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னடா சர்ப்ரைஸு அப்படின்னு கேட்டு 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 மனுஷன் ஓஞ்சி போயிட்டாரு. நாங்களும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு வழியாக அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். மாமாவை உள்ளே போக சொன்னோம் ஃபஸ்ட்டு. அவரும் வேகமாக அப்படி என்னதான் அப்படின்னு ஆர்வத்தோடு உள்ளே அப்படியே மனுஷன் போயிட்டாரு. பார்ப்போம். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு ஷாக்கு, அப்புறம் ஹேண்ட் ஷேக்கு, அப்புறம் அவங்களும் ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே தாங்க ஆசிரமத்தில் சாப்பாடு தாங்க. ஃபஸ்ட்டு போனதும் கேக்கு வெட்ட சொன்னாங்க. அதனால் அதுக்காக ரெடி பண்ணி எல்லாமே இது அவங்களே செஞ்ச கேக்கம் வீட்டிலேயே. ஸோ மாமா கேக்கு வெட்ட தயாராகிட்டாரு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Shivana. Happy birthday to you. May God bless you. அப்புறம் என்னங்க ஒருத்தருக்கா அப்படியே மாமா பரிமாற ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருக்குமே. ரொம்ப ஒரு அழகான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் கூட சேர்ந்து நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாருக்கும் அப்படியே பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லபடியாக அந்த நல்ல விஷயங்கள் அழகாக நடக்கப்பட்டது. ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது ஆன் ஸ்பாட்டில் முடிவு பண்ண விஷயந்தான். சரி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் பசங்க எல்லோரும் பிளான் பண்ண விஷயம் இது. டக்குன்னு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆன் ஸ்பாட்டில் முடிவு பண்ணி உடனே டக்குன்னு ஆளை பிடிச்சி ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அழகாக அந்த விஷயமும் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட எனக்கு 1000 மடங்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கல. மாமா ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. மாமாவுக்குமே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவார், இது ஓகேவா அப்படின்றது எனக்கு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்துட்டு மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். டே என்னடா இது இப்படிலாம் சொல்லவே இல்லைடா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் மாமா கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் அப்பப்போ சென்டிமெண்ட்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் மாமாவும் நிறையா ஆள ஆரம்பிச்சிட்டாரு அப்பப்போ. இருந்தாலும் சமாதானப்படுத்தி அவருக்கு இது ஃபர்ஸ்ட்டு இப்படி கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடிருக்கேன். பட் இது மாதிரி ஃபஸ்ட் டைம்டா, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னாரு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி அவரும் ஹாப்பியாக அந்த பர்த்டேவை செம்மையாகவே
என்ஜாய் பண்ண. என்ன பண்ணுறேன்? என்ன மாமா பண்ணுறீங்க? மாமா அண்ணன் வருது ஃப்ளோவில். நல்லா இருக்கா சாப்பாடு? குயின்ஸ் மிஸ் ராணிடா, நாட் ஏஞ்சல். நாட் ஏஞ்சல். இதுதாங்க மாமா ட்ரீட். குயின்ஸ்லாந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே தொட்டு இங்கே தொட்டு குயின்ஸ்லாண்டா? ஆமா, குயின்ஸ்லாண்டு கூட்டு வந்திருக்காரு எங்கள் மாமா. பர்த்டே ட்ரீட் எங்களுக்கு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த லாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் என்னென்ன ரைட்லாம் போகிறோம் அப்படின்றத கண்டினியூ பண்ணுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் என்ட்ரி. குயின்ஸ்லாந்தோட என்ட்ரி வந்துட்டோம். என்ட்ரியிலே வந்து மிக்கி மவுஸ் இருந்தாங்க. அவங்களோட போயிட்டு ஒரு குட்டி ஃபன் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு வீடியோ ஒன்று எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜோக்கர் இருக்காருன்னு சொன்னாங்க. அவரை தேடிட்டு இருந்தோம். அவரையும் ஒரு வழியாக பார்த்து அவரோட ஃபோட்டோ வீடியோவும் எடுத்தாச்சு. அப்புறம் ரைடு எத்தனை ரைடு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மொத்தம் 36 ரைடா? அதில் 2 ரைடு இல்லையாமா? அந்த ஃபால்ஸ் செம்மையா இருக்குங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேங்க. சென்னைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஎம் ஆனது குயின்ஸ்லாந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். எம்ஜிஎம்க்கு போனதில்லை, ஷூட்டிங் போயிருக்கேன். ஆனால் பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஷூட்டிங் கூட வந்ததில்லை. ரைடு போக ஒரு ரைடா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கார் ரைடு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கார் ரைடு வேற லெவலு. திவ்யா டிரைவிங்கு. ஹாய் கேட்டுங்க திவ்யா. இது செம்ம ஜாலியாக இருக்குப்பா, செம்ம ஜாலியாக இருக்குப்பா. எனக்கு நார்மலாகவே கொஞ்சம் சைல்டு கேரக்டர் நிறையா, அதனால் இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 8 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம். ரொம்ப ஆசை, பட் இது ஃபர்ஸ்ட் டைம். ஏய், இந்த ரைட்ல போறியா? எங்க வர இருக்கு? ஏய், எங்க நீ போற? நான் வரலடா. டே, ஆக்சுவலா வந்து அந்த ரைடு இருக்குல்ல, அந்த மேல அந்த ரைடு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பீஸ் போயிருக்கு. என்ன பண்ணுதுங்கன்னு அதோட இதெல்லாம் காட்டுற பாருங்க. நான் வரல பாப்பா. ஆள விடுங்க சாமி. ஏய், ஆளை பார்த்தாலே பயமா இருக்கேன்ட்டு பாரு. ஓ, இது மேல போயிட்டு நார்மலா கீழே வருதா? தெரியல. சர்ட்டுன்னு கீழே உன்ன மேல போயிட்டு எப்படி வரப்போகுதுன்ட்டு. எவ்வளவு தூரம் இப்ப இறங்க பாருங்க. ஐயோ போச்சேன்ட்டு வர போறாங்க. போயிடுச்சியா அப்பா. எங்கிருந்து பாக்கிறது எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருண்ணா. ஆமா, யாரு சர்ட்டு வருமோ? ஆமா, யாருக்கு வரப்போகுது? 2 3 இருந்த ஒரு விஷயங்களுமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அடுத்தது என்ன ரைடு? ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் ரைடு. இது டெலிகாலர் தானே? உட்காருது எங்க? எப்படி போவோம்? ஆக்டோபஸ் ரைடா? இந்த ஆக்டோபஸ் இப்படி போகும்ல. வாட்டி ரைட்ல ரொம்ப கத்திட்டேனா நிறைய திட்டுவங்களை போட்டுருக்கு ஃப்ளோல. என்ன பண்றது எல்லாமே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரைடை நான் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் போகுமா, அப்படிலாம் போகுமா, அதனால எடுக்க முடியாது. சாரி. ரைடு ஆல்பென் ஒன்னும் புரியலங்க. கூட்டு போறாங்க பாப்போம். எல்லாரும் ஒரே இதுல உட்காரியா? இதான் ரைடுன்றானுங்க. பயமா இருக்கு. இந்த ரைடு பேர் என்னடா? டேய், ஏதோ ஒரு ரைடு. ஆல்பென். ஐயோ, மேல போய் கீழே இறங்குமா? இந்த ட்ராக் போகுதுல, அது அப்படியே நீ போயிருவோமா? நான் போடுமே. எனக்கு சில்ட்ரன்ஸ் சொன்னாங்க, அதுக்கு நீ இவ்வளவு. அம்மா இதை பிடிச்சுக்கணும் சரியா? பிடிச்சுக்கிறேன். அண்ணா இதெல்லாம்க்கா இதுல சுத்தி வரணும். ஏரோப்ளேன் ரைட். ஏரோப்ளேன் மாதிரி இருக்கு. ஆனா என்டர்பிரைஸா இந்த ரைடு பேரு. கோளாறு
வரலப்பா அந்த ரைடுக்கு ஆத்தாடி. ஆக்சுவலி ஏரோப்ளேன் ரைடு நானும் வரேன், நானும் போறேன். ரைடில் ஏறி உட்காந்துட்டு எவ்வளோ ஒரு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. உள்ளே உட்காந்துட்டு டான்ஸ் தான் செம்ம என்ஜாய் பண்ணாங்கப்பா. ஆனால் திவ்யா வந்து அங்கே வேற ஆட்டம் தான், ஒரே டான்ஸு தான், ஒரே குஜிலிப்பாவாக இருக்கிறாங்க அவங்க தான். நான்லாம் அங்கே பின்னாடி டர்ராகி உட்காந்துருந்தேன். அந்த கீழேருந்து மாமா தான் அந்த வீடியோ எடுத்தது. அந்த பிறகு நல்லா பீதியிலே உட்காந்துருந்தேன். ஐயோ எப்படா ரைடு எடுப்பாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் அப்படியே உட்காந்துட்டு எப்படா எடுப்பாங்கன்ற மாதிரி, முடியல அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தேன். பின்னாடி திரும்பி பார்த்து என்ன வேற ஓட்டினா. ஆக்சுவலாக இந்த ரைடு போயிட்டு நான் வந்து பயங்கரமாக தலை சுற்றுது அப்படிதான் இருக்கு எனக்கு. நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஃப்ரெஷ்ஷாக வந்தா என்ன ஆப்பிள் பழம் மாதிரி இல்லை, தக்காளி பழம் மாதிரி புளிஞ்சிட்டாங்க. முடியல, கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம போக போகிற ரைடு சூப்பர் டெலிகாலர். நான் வீடியோ எடுத்து காட்டுறேன், சேலஞ்ச் பண்ணிருக்கேன். மகன் கிட்ட எடுத்து காட்டுறேன். இன்னும் ரைடு ஸ்டார்ட் ஆகல. ரைடு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். லிவரை பிடிச்சி இல்லடா, லிவர் பிடிச்சி இழுத்து கப்பல் ரைடு கோஸ் டு கப்பல் ரைடு. போட்டிங், நெக்ஸ்ட் போட்டிங் ரைடு. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வாட்டி போயிருக்கேன். ஒரே மாதிரி கப்பல் ரைட் மை ஃபேவரட் ரைடு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவுல வயிறு கலக்க மாட்டா தெரியும். உட்காந்துருக்கோம், ரைடு ஸ்டார்ட் பண்ணல. நீ மட்டும் எல்லாத்துலயுமே தைரியமா இருக்கேடா, கொஞ்சம் பழப்பழன்னு வச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக இந்த கப்பல் ரைடில் போகும்போது எம்ஜிஆர் சாங் போட்டாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு சாங் போட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன் கேட்கல அப்படின்னா, மியூட் பண்ணி நான் வீடியோ எடுத்திருக்கேன் போல், அதனால் அது கேட்கல. ஸோ இருந்தாலும் அதனால தான் நான் பேக்ரவுண்டில் உங்களுக்கு மியூசிக் கொடுக்குறேன். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த ரைடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு, ரொம்ப ஃபேவரெட்டு. நிறையா எக்ஸிபிஷன் போனப்பெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டாக போய் நான் பண்ணுற ஒரு ரைட்னா அது இந்த ரைடு தான், கப்பல் ரைடு தான். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரெட். நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த ரைடை என்ஜாய் பண்ணேன். என் பக்கத்தில் இருக்க ரெண்டுமே வில்லன் பீஸ். எனக்கு பயங்கரமான வில்லன் பீஸ்னால் அவங்க 2 பேரும் தான். என்னை வச்சு வெறுப்பு ஏற்றுனாங்க. நெக்ஸ்ட் ரைட். அந்த விருந்தினர் கவனத்துக்கு ரேடியாக தொடர்பு உள்ளது. கைப்பிடியை நன்றாக பிடித்துக் கொள்ளவும். ஆக்சுவலாக அந்த ரைடு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன திவ்யா? மியூசிக் ஸ்னோ. ரைடு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணதும் கண்டிப்பாக, ஆனால் நிறையா வந்து மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரைடுமே என்னால் எடுக்க முடியல. ஒரு ரைடுமே எடுக்க முடியல. எல்லா ரைடும் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பயவில் மட்டும் ஒரு ரைடை மிஸ் பண்ணலங்க. எல்லா ரைட்லையும் ஏறி இறங்கின ஒரே பர்சன்னா இந்த டீம்ல இவன் மட்டும்தாங்க. என்ன ஒரு ஆர்வமாக போய் சுற்றிட்டு கிடக்குது பாருங்க. அது வாட்டுக்கு சுற்றுது.
நானும் வந்துட்டேன். ஆக்சுவலா இந்த ரைட்ல நான் இருக்கேன். ரெட் கலர் ட்ரெஸ் நான் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப என்ஜாய் பண்ண ரைட்னா இதுதாங்க. வேற லெவல், செம்ம ஹாப்பியா இருந்தேங்க. ஆனா சீரியஸா அப்படி ஒரு சொல்ல வார்த்தை இல்லைங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியா இந்த ரைட் நான் என்ஜாய் பண்ணேன். என்னடா அப்படி என்னடா என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? அது என்னமோ தெரிலங்க. உண்மையான குதிரை மேலே போகிறப்ப கூட இவ்வளோ ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். அது குதிக்கும், ஒரு மாதிரி இருக்கும் கம்ஃபர்டபுளாக. ஐ மீன் கீழே ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது வந்து அப்படி கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஹாப்பியாக, பேக்ரவுண்டில் வேறு மியூசிக்லாம் போட்டாங்க. அதே தாங்க, அதே எம்ஜிஆர் சாங். அந்த போட்டிங்கில் என்ன எம்ஜிஆர் சாங் போட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நெஞ்சம் உண்டு நேர்மையும் உண்டு அந்த சாங் போட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த குதிரை மூவ் ஆனிச்சு. நான், திவ்யா, மாமா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அழகாக அதில் உட்காந்து விளையாண்டுட்டு அது ஒரு ஸ்மூத்தாக அப்படியே போச்சுங்க. இன்னும் அந்த ரைடு இன்னொரு வாட்டி போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மாமாவும் அதை தான் சொன்னார். டே இன்னொரு வாட்டி போகலாமா அந்த ரைடு அப்படின்ற மாதிரி கேட்டார். திவ்யாவுக்கு சொல்ல வேணும், இந்த ரைடில் 10 வாட்டி விட்டா கூட ஏறி ஆடுவாங்க போல. அங்கே பாருங்க, அது வாட்டுக்கு ஏதோ ஏஞ்சல் பறவைன்னு நினைப்பது வாட்டுக்கு பறக்கிறத பாருங்க. நானும் மாமாவும் அங்கே கொஞ்சம் என்னதான் தைரியசாலியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ள நானும் மாமா அப்படியே பார்த்துக்கிறோம். டே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிசாசு திவ்யா மட்டும் பாருங்க, அது வாட்டுக்கு அங்கே முடிய போட்டு அப்படி சிலுப்புறது என்ன இப்படி சிலுப்புறது என்ன. எனக்கு ஒரு பக்கம் லைட்டாக ஜெர்க்காக இருந்தால் கூட அவளை பார்த்துட்டு இன்னும் ஜெர்க்கானுச்சு. என்ன இவன் மட்டும் இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் சொல்ல டைம் இருக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் அந்த ட்ரீட் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஐ மீன் சுதந்திரமாக ஒரு ஃப்ரீயாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிவா அண்ணா. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அண்ணா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் திவ்யாவும் உங்களை பார்த்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமாக நாங்கள் எல்லாருமே உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோன்னு நம்புகிறேன். நீங்கள் தான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் சொல்லப்போனால். கண்டிப்பாக இந்த போஸ்ட்டில் நான் இதை பேசுனதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கொல்ல பண்ணிடுவேன். சும்மா ஃபன் பண்ணேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணான்னா நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு. என்னோட ரொம்ப நாள் ஆசை ப்ளே ஸ்டேஷனில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு தான் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். காரை ஓட்டுற ரோட்டை நேரா பார்த்து ஓட்டு. சரிங்க,
சூதானமா ரோடு பார்த்து ஓட்டு. பார்த்து ஓ சிரிச்சிட்டான். போ ரோடு பாருமா. என்ன குதிரை ஓட்டுற? உடைக்கிற இன்னும் 2 கோல் போட்டுரு. ஸ்லோவா போடுமா. ஸ்லோவா போடு. ஏம் பண்ணி போடு. பொறுமையா அதான். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப ஆசை இந்த மாதிரிலாம் போய் விளையாடணுங்க. ஆனால் நான் விளையாண்டதே கிடையாது. இங்கே தான் அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. தெரியல, நான் கூட ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணுன்னா, நான் மாமா பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, திவ்யா வந்து இந்த குயின்ஸ்லாண்டை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரைடு எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸாக முடித்த பர்சன் எங்கள் டீம்லேயே. எங்கள் டீம் மரியாதையை மானத்தை காப்பாற்றின ஒரு ஆள்னா அது இந்த ஜீவன் மட்டும்தான். எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஓட்டுதுங்க. இந்த பாருங்கள், இந்த காரை கூட அது பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கு, எங்கேயுமே இடிக்கலை. அவன் வந்து ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் இது பாட்டுக்கு கரெக்டாக ஓட்டிகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ரைடு அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்க அது மேலே ஏறி நின்று எவ்வளோ ஆட்டம் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். முடியலை. இது என்ன ரைடுன்னே தெரியலையே. ஆக்சுவலாக நான் இந்த ரைடெலாம் போனேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் காட்டுறேன். ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லி டீ சாப்பிட்டோம். அழகா இருக்குல்ல. இந்த ரைடு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிறதுக்காக வெயிட் பண்ணி, ஓகே இப்படி தான் இருக்குது, அப்போ ஓகே நம்மளால் இது போக முடியும் அப்படின்னு நான் கீழே இருந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைடு நான் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அழகா கண்ணாடி கிணறுல குளிச்சு ஸ்டார்ட் ட்ரெயின். கட் பண்ணிக்கலாம். ஏய் மேஜிக். ஏய் மேஜிக் மிரரா? இது பேர் என்ன பாப்பா? இது பேர் என்ன? மேஜிக்
மிரரா மேஜிக் மிரராம்பா. திவ்யா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வந்து மேஜிக் மிரரா. போயிட்டு வந்துட்டோமே. ஐயோ முட்டிச்சா. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாய். பேய் வீடா பேய் வீடாடி. என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உள்ள இருக்கும். ஆமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸ் மாதிரியே அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது. எனக்கு குளிக்கணும்னு அப்படியே ஆசையாக இருக்குது, ஆனால் முடியாது. பார்க்குறப்பே குளிக்கணும் போல இருக்குல்ல. ஆக்சுவலி நானும் குளிக்கணும்னு ஐடியாவில் தான் இருந்தேன், ஆனால் சர்ஜரி பண்ணதுனால குளிக்க முடியல. நானும் திவ்யாவும் கீழே இருந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ வீடியோவோட வந்தாச்சு. ஆனால் ஸோ டயர்டாக இருக்கேன். அவங்க பேசுவாங்க. ஒரு வழியாக செம்மையாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வர டைம் வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஜோக்கர் சாரை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அவர் கூட ஒரு சின்ன ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியாக போச்சுங்க. செம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனால் குயின்ஸ்லாந்து ரொம்ப நாள் ஆசை போகணுன்னு, இன்றைக்கி தான் அது நிறைவேறுச்சு. அப்புறம் என்னங்க, திரும்ப காரில் உட்காந்துட்டு வீட்டு பக்கம் போகலாம், 2 நாளாச்சு வீட்டை விட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காரில். எல்லாருமே ஒரு பாய் சொல்லிட்டு இந்த லாகு இதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே இந்த லாகில் கொண்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். ஆக்சுவலி இதோட இந்த லாக் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக போச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரைட்லாம் போய் செம்ம டயர்டு, எப்படா வீட்டுக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓன் வாய்ஸ் கேட்டே இருக்கீங்க. திரும்ப சொல்லணுன்னா அதை தான் சொல்கிறேன். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஓன் வாய்ஸ் நான் திரும்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? லவ் யூ ஆல். லவ் யூ டூ. பாய். டேக் கேர். See you soon.